أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக அவருடைய மார்க்கத்திலிருந்து சில அம்சங்களை விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தாலாவுக்காக நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் அல்லாஹ் தாலா விருப்பத்தோடு அங்கீகரிக்கிறான். அப்படியான அமல்களிலே அவனுக்கு மிக விருப்பமான அமல், மிக விருப்பமான வணக்கம் இரகசியமாக செய்கின்ற வணக்கம். பொருளாதாரத்திலும் கூட இரகசியமாக கொடுக்கின்ற தர்மம் இருக்கின்றதே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இதே போன்றுதான் நோன்பும் இரகசியமானது. ஒரு நோன்பாளியாக இருக்கிறார் என்று அவர் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர் சொல்லாத வரைக்கும் அவர் நோன்பாளி என்று நமக்கு தெரியாது. மறைவான வணக்கம். நாம் தொழுகிறோம், பகிரங்கமாக எல்லோருக்கும் மத்தியில் காணக்கூடியதாக தொழுகிறோம். ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லோருக்கும் மத்தியில் காணக்கூடியதாக ஹஜ்ஜி செய்கிறோம். ஜகாத்து கொடுக்கிறோம், நாம் கொடுக்கிறோம், எடுக்கின்றவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த நோன்பை பொறுத்தவரையிலே இது இரகசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை சொல்லும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாம் செய்கின்ற நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை பல மடங்காக பெருக்கி தருகிறான். நன்மை ஒன்றுதான், அதை பல மடங்காக பெருக்கிறான். எப்படி? 10 மடங்காக பெருக்குவான், 70 மடங்காக பெருக்குவான், 700 மடங்காக பெருக்குவான். எந்த அளவுக்கு இறைச்சத்தோடு தக்வாவோடு அந்த செயலை செய்கிறோமோ அதற்கேற்ற அளவுக்கு 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதனுடைய நன்மையை பெருக்குகிறான். இப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்ல ஸௌம, நோன்பை தவிர. அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி என்ன சொல்றான்? ஃபைன்னஹு லீ, அந்த நோன்பை யார் நோக்கிறானோ அவன் எனக்காகவே அதை நோக்கிறான். அதனால் அதற்குரிய கூலியை நான் மறுமையிலே கொடுக்கும் போது அதுக்கு அளவு சொல்ல மாட்டேன். இந்த நோன்பை தவிர உள்ள எல்லா நன்மைகளுக்கும் அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. 700 மடங்கு வரைக்கும் என்று அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நோன்புக்கு அளவு கிடையாது. நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் நோன்பாளிகளை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவதற்காக விசேஷமான ஒரு சுவர்க்கத்தையும் வைத்திருக்கிறது. அந்த சுவர்க்கத்துக்கு பெயர் ரையான். யாரெல்லாம் இந்த உலகத்திலே நோன்பாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த வாசல் வழியாகத்தான் சுவர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அந்த அளவுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு சுவர்க்கமாக அந்த சுவர்க்கம் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அத்தகைய இந்த நோன்பு இருக்கின்றதே, இந்த நோன்பை நாம் பூரணமான பயனுள்ள நோன்பாக நாம்
ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக நாம் அடையக்கூடிய நன்மை பரிபூர்ணமாக நமக்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளை பற்றி சொல்கிறார்கள். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பட்டினியோடும் தாகத்தோடும் இருப்பதை தவிர வேறொன்றும் கிடையாது. ஏன்? நோன்பாளியாக இருக்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர்கள் முறையாக கடைபிடிப்பது இல்லை. நோன்பாளி முதலாவதாக தன்னுடைய நாவை பேணிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பேணுவது சம்பந்தமாக எவ்வளவு அழகான ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், யாரேனும் ஒருவர் உங்களோடு நீங்கள் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையில் யாரேனும் உங்களோடு சண்டையிட்டால், தர்க்கம் புரிந்தால், அதற்கு பதில் நீங்கள் தர்க்கம் புரிய வேண்டாம். நீங்கள் அவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். இது மட்டும்தான் பதில். அதாவது இரண்டு கையை தட்டினால்தான் சத்தம் வரும். ஒரு கையை இப்படி ஆட்டுவதால சத்தம் வராது. ஒருவன் ஏசுகின்ற போது யார் ஏற்று வாங்குகிறானோ அவன் திருப்பி ஏசினால்தான் சண்டை குத்தும். அவன் திருப்பி ஏசாம அவனோட பாட்டுக்கு போனாருன்னா சண்டையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான வழிகாட்டுகிறார் பாருங்கள். யாராவது உங்களோட சண்டையிட்டா நீங்கள் அவர் என்ன செய்தாலும் எப்படி ஏசினாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன? இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் சொல்லிட்டு போயிடுங்க. இப்போது மானசீகமாக அவன் வெட்கப்படுகிறார். அதாவது சண்டை பிடிக்க வருகிற சும்மா திரும்பி போனான்டா அவன் சண்டை இடவே இல்லை. அதுபோல ஏச வருகின்றவன், தர்க்கம் புரிய வருகின்றவன், அவனை பார்த்து நான் நோன்பாளி என்று சொல்லிட்டு போயிட்டான்னா அவன் வெட்கப்படுகிறான். நான் ஏன் இவனோட சண்டை போட்டேன், தேவையில்லாம சண்டை போட்டுட்டேனே, நான் என்னுடைய மான மரியாதை போய்விட்டது என்று கவலையோடு போகின்ற ஒரு நிலைமை அவனுக்கு மானசீகமாக ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்துல அமைதியையும் அடக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வருவதற்கு எவ்வளவு அழகான ஒரு வழியை காட்டியிருக்கின்றார்கள். அதனால் நோன்பாளியாக இருக்கின்ற ஒருவர் 30 அல்லது 29 நோன்பை நோற்று முடிக்கின்ற நேரத்திலே அவருக்கு ஒரு சிறப்பான பயிற்சி கிடைக்கிறது. என்ன பயிற்சி? நாவை பேணுகின்ற பயிற்சி. அதாவது நோன்பல்லாத காலத்துக்கு நபி அவர்கள் சொன்னதல்ல, நோன்பு காலத்துக்கு சொன்னாங்க. இந்த ஒரு மாதம் இதற்கு நாம் பயிற்சி எடுத்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு முடிந்ததற்கு பின்னாலும் இதே பயிற்சி நம்மிடத்திலே தொடர்ச்சியாக வந்துவிடும். ஏன்? நோன்பாளியாக இருக்கிற நேரத்துல அப்படி வருகின்றவனுக்கு மத்தியில நாம இந்த ஒரு பண்பாட்டை, இந்த ஒரு நடைமுறையை நம்மால் கடைபிடிக்க முடியுமா இருந்தா ஏன் நோன்பு இல்லாத காலத்துல முடியாது? முடியும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான ஒரு வழியை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதனால் நோன்பாளியாக இருக்கின்ற நேரத்துல நாவு பேணப்பட வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நோன்பாளியாக இருக்கிற நேரத்துல இந்த காலத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு பகுதி இருக்கின்றது. அது என்ன பகுதி தெரியுமா? இதோ மொபைல் போன். இந்த மொபைல் போன் இருக்கின்றதே, இதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. கத்திய போல, கத்தியால பாவமும் செய்யலாம், நன்மையும் செய்யலாம். அதுபோல இதனால் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். நோன்பாளியாக இருக்கிற நேரத்துல அல்லாஹ் தடை செய்த, அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செய்தவைகள் எல்லாம் இதனூடாக நாம் பார்த்து கொண்டிருப்போமாயிருந்தா நம்முடைய நோன்பு வீணாகிவிடும். இது உள்ளத்தால் செய்கின்ற பாவம், கண்ணாலும் உள்ளத்தாலும் செய்கின்ற பாவம். அதாவது பேசுகின்றது நாவினால் செய்கின்ற பாவம். ஆனால் இந்த மொபைல் போன் மூலமாக செய்கின்ற பாவங்கள் இந்த மூளையாலும், இந்த உள்ளத்தினாலும், இந்த கண்ணாலும் செய்கின்ற பாவம். அடுத்தது காதினால் செய்கின்ற பாவம். அவருடைய ஓசையை காதலான்னு கேட்க வேண்டும்,
இந்த பாவம் இதனால் நிகழ்ந்து விடுகின்றது. இந்த ஒரு மாதம் இதில் பயிற்சி கிடைத்தால் இந்த போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் நமக்கு பயிற்சி கிடைத்து விட்டது என்று சொன்ன நோன்பு முடிந்ததற்கு பின்னாலும் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வந்து விட முடியும். அதனால் நோன்பு காலத்திலே மிக கவனமாக நாம் இதனை பயன்படுத்த வேண்டும். இதை நன்மையிலே பயன்படுத்துவதற்கு நிறைய வழி இருக்கின்றது. இதோ இப்போது பேசப்படுவது பேஸ்புக்கிலே போய்கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்க எந்த மூல முடுக்கிலே மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இப்போது நான் பேசுகின்ற இந்த பயானை அவர்கள் நேரடியாக பார்க்கவும் கேட்கவும் முடியும். இதே மாதிரியாக பேஸ்புக் வழியாக போகின்ற பயான்களை எல்லாம் நாம் இந்த நோன்பாளியாக இருக்கிற நேரத்துல நம்ம தாராளமாக பார்க்கலாம், கேட்கலாம். அப்படி ஒரு வசதி இருக்கின்றது. அதே போல வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய குரூப்புகள்ல வருகின்ற பயான்கள் இருக்கின்றன. அந்த பயான்களை எல்லாம் கேட்கலாம். ஏன்? அல்லாஹ் தஆலா இது ஒரு பாவமான ஒரு பொருள் அல்ல, ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை. அல்லாஹ் தஆலா நம்முடைய நாவை ஒரு அருட்கொடையாக வைத்திருக்கிறார், கண்ணை ஒரு அருட்கொடையாக வைத்திருக்கிறார், காலை ஒரு அருட்கொடையாக வைத்திருக்கின்றார். இந்த நிஅமத்துகளை பாவத்தின் பக்கம் பயன்படுத்தக்கூடாது. அதே போல இதனூடாக அடையக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால அந்த நன்மைகளை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். தீமைக்கு நாம் இதை பயன்படுத்தக்கூடாது. இதில் நாம் ரமலானுடைய காலத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி. எப்படி பயிற்சி? உதாரணத்துக்கு ராணுவத்தில் சேர்கின்றவனுக்கு ராணுவத்தில் அவன் செயல்படுவதற்கு முன்னதாக அவனுக்கு ட்ரைனிங் இருக்குது, அதான் பயிற்சி. அந்த பயிற்சி எல்லாம் முடிந்ததுக்கு பின்னால அவனுடைய கையில ஆயுதம் கொடுக்கப்படும், அவனுக்குரிய கடமைகள் நிர்ணயிக்கப்படும், அவன் அந்த பணிக்கு அமர்த்தப்படுகிறான். அப்போ அந்த பயிற்சி அவனுடைய தொழிலுக்காக அவனுடைய செயல்பாட்டுக்காக கொடுக்கப்படுகின்ற பயிற்சி தான் அந்த பயிற்சி. இதே போல இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பயிற்சி களமாக வைத்திருக்கிறார். நாவை பேணிக் கொள்வதற்கு, கண்ணை பேணிக் கொள்வதற்கு, காதை பேணிக் கொள்வதற்கு, இந்த உள்ளத்தை பேணிக் கொள்வதற்கு, இந்த மூளையை பேணிக் கொள்வதற்கு, இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த நோன்பை ஒரு பயிற்சி களமாக வைத்திருக்கின்றான். அதனால இந்த பயிற்சியை நாம் எடுத்துவிட்டு நோன்பு முடிந்ததற்கு பின்னால் நாம் இதற்கு மாற்றமாக நடந்துவிடக் கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ராணுவ வீரன் பயிற்சி எடுத்துவிட்டு அவனுக்கு தொழில் கிடைத்த உடனே அவனுக்கு கொடுக்கின்ற கடமையில் மோசடி செய்யக்கூடாது, அந்த அரசாங்கத்துக்கு மாறு செய்யக்கூடாது, அவனுக்கிட்ட கட்டளைக்கு அவன் மாறு செய்யக்கூடாது. அதே போல இந்த ரமலானிலே நமக்கு கிடைக்கின்ற இந்த பயிற்சி இருக்கின்றது, இந்த பயிற்சியை ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் நாம் இப்படியே தொடர வேண்டும். இந்த பயிற்சி நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த பயிற்சி உண்டு. பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற இந்த பயிற்சி இருக்கின்றதே, நமக்கு கிடைக்கின்ற இந்த பயிற்சியை நமது மனைவிக்கு, நமது பிள்ளைகளுக்கு நாம் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? வீட்டில் இருக்கிற நேரத்துல மனைவி நம்மிடத்துல, கணவனிடத்துல யாரோ ஒருவரை பத்தி புறம் பேச தொடங்கலாம். அவருடைய குடும்பத்துல, அதாவது கணவனுடைய குடும்பத்திலேயோ அல்லது மனைவியுடைய குடும்பத்திலேயோ யாரை பற்றியோ புறம் பேச ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல இந்த ரமலானிலே கிடைத்த இந்த பயிற்சியின் மூலமாக அந்த கணவன் மனைவிக்கு என்ன சொல்ல வேண்டும்? நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவரை பற்றிய நல்ல செய்திகளை மணிக்கணக்காக பேசு, நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆனா புறம் மட்டும் பேசக்கூடாது, அவருடைய குற்றம் குறைகளை பேசக்கூடாது. இது எப்படி பாவம் தெரியுமா? பேசுகின்ற உனக்கும் பாவம், காது கொடுத்து கேட்கின்ற எனக்கும் பாவம், இரண்டு பேருக்கும் பாவம். நீ மட்டும் பாவம் செய்வதில்லை, நீ புறம் பேசும்போது நீ மட்டும் பாவம் செய்வதில்லை,
என்னையும் அந்த பாவத்துக்கு நீ துணை கிடைத்துக் கொள்கிறாய். அதனால நான் ஒரு நாளும் உன்னோடு சேர்ந்து பாவம் செய்ய தயாரில்லை. அதே நேரத்தில் நீ எனக்கு மனைவி, உன்னையும் பாவம் செய்வதற்கு நான் விட போவதும் இல்லை. அதனால நீ யாரை பற்றி புறம் பேசுகிறாயோ அவரை பற்றிய நல்ல செய்திகளை சொல்லு. அவர் குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிக்கிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், தன்னுடைய பொருளிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் சதகாக்கள் கொடுக்கிறார். இப்படியான நல்ல செய்திகளை சொல்லுவதை பற்றி அதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா குறைய பேசாதே. அப்படி நீ குறை பேசணும் என்று சொன்னா உனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நீ யாரை பற்றி எந்த குறை பேசுகிறாயோ அவரிடத்தில் நீ நேரடியாக போய் உன்னிடத்தில் இப்படி ஒரு பிழை இருக்கின்றது, அந்த பிழையை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நீ குற்றவாளியாக ஆகிடுவாய். நீ அவருக்கு புத்தி சொல்லிட்டு வா. யாரை பற்றி புறம் பேசுகிறாயோ அவருடைய குறையை அவரிடத்துல போய் சொல்லிவிட்டு வா. இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தருகின்ற வழி என்று கணவன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல மனைவியும் கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது நாம திருமண பந்தத்துல அந்த கணவன் ஓதுகின்ற துஆ என்ன? பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உமக்கு பரக்கத்தை செய்வானாக, உமது வாழ்விலும் பரக்கத்தை செய்வானாக, உங்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா நன்மையான காரியை கொண்டு உங்களை கொண்டு சேர்ப்பானாக என்று மணமகனை பார்த்து நாம் கேட்கிற ஒரு துவா. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போய்விட்டு அந்த மணமகனுக்கு நாங்கள் கொடுத்து விட்டு வருகின்ற ஒரு சதக்கா தான் இந்த துவா. என்னது? வஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்கள் இருவரையும் நலவான காரியங்களில் ஒன்றிணைப்பானாக. அதனால கணவனுக்கு மனைவி நன்மையில் ஒத்துழைக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் நன்மையில் ஒத்துழைக்க வேண்டும். அதே போல கணவன் இதே போல் நடந்து கொண்டாலும் கூட மனைவியும் கூட கணவனுக்கு இதை தைரியமாக சொல்ல வேண்டும், அவளுக்கு தைரியமாக சொல்ல முடியும். அதனால் நமது குடும்ப வாழ்க்கையிலே நாம் நன்மைகளில் ஈடுபட வேண்டுமாயிருந்தால் அந்த நன்மைகளிலே ஈடுபடுவதற்கு இந்த ரமலான் நமக்கு ஒரு பயிற்சிக்களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நோன்பு காலையிலே நோன்பு நோற்று விட்டோம் என்றால் மாலையிலே நோன்பு திறக்கின்ற வரைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கின்றோம், நேரத்துக்கு தொழுகைக்கு வருகிறோம், ஏனைய காலங்களை விட ஜமாத்து தொழுகையை கூடுதலாக பேணி தொழுது கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மைகளிலே முக்கியமான ஒரு நன்மைதான் அல் குர்ஆனை நாம் ஓதுவது. இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு இந்த ரமலானை நாம் கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆனோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பு இரண்டு வகையாக இருக்க வேண்டும். ஒன்று என்ன? இது அருளப்பட்ட மூல மொழி அரபு. இந்த அரபு மொழியிலே அல் குர்ஆனை நாம் தொடர்ச்சியாக ஓத வேண்டும். அப்படி ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஆனால் அல் குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலே இது கடமை அல்ல, இது கட்டாயம் அல்ல. நன்மையை அடைந்து கொள்வதற்காக நாம் இதை ஓதுகிறோம். ஆனா எது கடமை தெரியுமா? இதனுடைய மொழிபெயர்ப்பை வாசிப்பது கடமை. அதனால் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை முழுமையாக வாசிக்க தொடங்க வேண்டும், ஆரம்பத்திலிருந்தே தொடங்க வேண்டும். ஏன்? இந்த குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? முதலில் முத்தகீன், யாரெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களோ அவர்களுக்கு நேர வழிகாட்டக்கூடியது என்று இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? உனக்கு நேரான வழியை காட்டும், விளையான வழியிலிருந்து தவறான வழியிலிருந்து உமக்கு நேர் வழியை காட்டும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்கின்றான். அதனால இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாரதூரமான விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. என்ன தெரியுமா?
நமது பிள்ளைகளை நாம் பாடசாலைக்கு அனுப்பி படிக்க வைக்கிறோம். வாரத்தில் 5 நாட்கள் அவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். சனி ஞாயிறு என்ற அந்த நாட்களிலும் கூட காலை நேர மாலை நேர பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்கிறார்கள், சென்று படிக்கிறார்கள். அப்படி படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் செய்கின்ற செலவினங்களை எழுதி கணக்கு பார்த்தோம் என்று சொன்னா லட்சக்கணக்கில் செலவு செய்யும். அதே போல அந்த உயர்கல்விக்கு போறா அட்வான்ஸ் தாண்டி யூனிவர்சிட்டி என்ற மட்டத்துக்கு போவோம்னு சொன்னா இன்னும் அதிகமாக செலவு செய்யும். இப்படியான செலவுகள் எல்லாம் செய்து படிக்க வைக்கின்ற இந்த கல்வி இருக்கின்றதே, இது நம்மை எதுவரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்கின்ற வரைக்கும் தான் நமக்கு இது பயனுள்ளது. இதுதான் இதனால சுவர்க்கத்துக்கு இது உண்டு நமக்கு தேடித்தராது. மனுஷர் மைதானத்திலே விசாரணைக்கு நமக்கு உண்டு தேடித்தர மாட்டாங்க. அப்ப இந்த சிலபஸ் அப்படித்தான். இந்த சிலபஸ்ல இஸ்லாம் பாடம் என்று ஒன்று இருக்கு, அது மட்டும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அந்த இஸ்லாம் பாடத்துல நமக்கு இஸ்லாத்தை பற்றிய சில தெளிவுகள் உண்டு. அதை தவிர உள்ள எல்லா சிலபஸையும் நாம் எடுத்துக்கொண்டா இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்களுக்கு பதவிகளுக்காக நாம் படிக்கின்ற படிப்பு தான் இது. அதாவது வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்று செல்வதற்காக படிக்கின்ற படிப்பாகவும் இந்த படிப்பு இருக்கிறது. ஆனா நாம் இந்த வாசிக்கின்ற இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இந்த குர்ஆன் நம்மை சுவர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கும். சுவர்க்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்னதாக கபரிலே நமக்கு துணையாக வந்து நிற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன் இதனை ஓதுகின்றவனுக்கு மறுமை நாளையிலே சிபாரிசு செய்யும், ஷஃபாஅத்து செய்யும் என்று சொன்னார்கள். அதாவது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த திருமறை குர்ஆன். அதனால நமது பிள்ளைகளுக்கு நாம் ஒரு கட்டளை இட வேண்டும், சட்டம் போட வேண்டும். என்ன சட்டம் தெரியுமா? நீ பாடசாலை படிப்பு எல்லாமே படிக்கலாம். அதாவது அந்த பிள்ளை ஒரு 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்பு இருக்கிற பருவத்துல தண்ணி ஓடுவது போல தெளிவாக வாசிக்கின்ற திறமை பிள்ளைக்கு இருக்கு. அப்படியான வாசிப்பு திறமை இருக்கின்ற பிள்ளைக்கு என்ன சொல்ல வேண்டும்? இதோ ஒரு குர்ஆன், இதை நீ வைத்துக்கொள், இதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீ வாசித்து முடிக்க வேண்டும். இப்படி நீ உன்னுடைய பாடசாலை சிலபஸ் உரிய பாடங்களை ஒவ்வொரு நாளும் நீ படிக்க தொடங்குவதற்கு முன்னதாக இந்த குர்ஆனிலிருந்து ஒரு பகுதியை வாசித்து விட்டுத்தான் உன்னுடைய பாடத்தை தொடங்க வேண்டும். இப்படி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் இந்த குர்ஆனை நீ முதலாவது வாசிக்க வேண்டும். இன்றைக்கு வாசிச்சுட்டு ஒரு 10 தாள் வாசிச்சுட்டு அடையாளம் வச்சாச்சா, நாளைக்கு 11ஆவது தாள் இருந்து தொடங்க வேண்டும். அடுத்த நாள் 20 தாள் வாசித்து முடிச்சாச்சா, 3ஆவது நாள் 21ஆவது பக்கத்தில் தொடங்க வேண்டும். இப்படி இந்த குர்ஆனை தொடர்ச்சியாக நீ வாசிக்க வேண்டும். வாசித்து முடித்து விட்டாயா, மீண்டும் தொடங்க வேண்டும். வாசித்து முடித்து விட்டாயா, மீண்டும் தொடங்க வேண்டும். இப்படி இந்த குர்ஆனை தொடர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வாசிக்க தூண்ட வேண்டும். அப்படி வாசிக்க தூண்டினால் அந்த பிள்ளை படிக்கின்ற உலக கல்வியிலும் அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய நன்மை ஒன்றை நாம் ஏற்படுத்தி விட முடியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு இரகசியம் மறைந்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிக்க நாம் தூண்டி அதை அவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருப்பார்கள், நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள், தொழுகையாளிகளாக இருப்பார்கள், நன்மைகள் மட்டும் செய்கின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள், தீமை செய்கின்ற பிள்ளைகளோடு நெருங்கி பழகாத பிள்ளைகளாக இருப்பார்கள். காரணம், குர்ஆனில் அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும். இந்த குர்ஆனை வாசிக்க 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 அந்த பிள்ளைக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும். சகோதரர்களே, இந்த குர்ஆனில் இருக்கின்ற முக்கியமான ஒரு வழிகாட்டல் என்ன தெரியுமா? உதல்லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று சொன்னா இந்த பிள்ளைக்கு எப்படி நேர்வழி காட்டும்? இந்த காலத்துல மாணவ மாணவிகளுடைய நிலை என்ன? ஐஸ் பாவிக்கிறார்கள், போதை வஸ்து பாவிக்கிறார்கள் என்ற ஒன்று பரவலாக எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான்.
ஒரு ஆசிரியர் வகுப்புல ஒரு மாணவி மீது சந்தேகம் வந்து விட்டது, இவள் ஐஸ் பாவிக்கிறாள் என்று. துருவி துருவி ஆராய்ந்தால் அந்த வகுப்புல 4 மாணவிகள் ஐஸ் பாவிக்கிறார்கள். இதை அவர் நேரடியாக அணுகாமல் பெற்றோர்களுக்கும் அந்த அதிபருக்கும் இடையில பிரச்சனை வரும் என்பதனால போலீஸ கொண்டு வந்து பரீட்சித்து பார்த்தா 4 பேர்கிட்ட ஐஸ் இருக்குது. அந்த பிள்ளைகளை தனிமையாக எடுத்து விசாரித்து பார்த்தா அந்த 4 பிள்ளைக்கு ஐஸ் வந்த வழி என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு அந்த ஐஸ் விற்கிறவன் முதலாவது இலவசமாக கொடுத்து பாவிக்க வச்சான். அந்த பிள்ளைக்கு அதுல ஆர்வம் வந்த உடனே அந்த பிள்ளைக்கு சொன்னான், உன்னுடைய வகுப்புல உன்னுடைய கூட்டாளி மாதிரி இதை விற்க வேண்டும். கூட்டாளி மாதிரி வித்தாச்சு. அப்படி பழகினவர்கள் தான் ஏனைய 3 பேரும், மொத்தம் 4 பேர். அப்ப இந்த அளவுக்கு இன்றைக்கு பாடசாலைகளுக்குள்ள ஐஸ் புகுந்து விட்டது. ஆசிரியர்களுக்கும் அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆகி இருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். மாவனல்லையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. முஸ்லிம் அல்ல, இருந்தாலும் மனிதம் என்ற அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். அதாவது ஒருவன் ஐஸ் பாவித்து ஐஸில் அவன் கூடுதலாக அவன் அதுல அந்த பழக்கத்துக்கு ஆளாகி வீட்டுக்கு வந்தா தாயோடு தந்தையோடு சண்டை, உம்மா பாப்பாவோடு சண்டை, எப்பவும் பிரச்சனை. ஒரு நாள் அந்த 2 பேரும் கொஞ்சம் கூடுதலாக மகனை திட்டினதுனால என்ன செய்தான்? கத்தி எடுத்து தாயையும் தந்தையும் குத்திட்டான். இந்த 2 பேருக்கும் குத்தும் போது இதை தடுப்பதற்காக அடுத்த வீட்டிலிருந்து வந்திருக்கு, அவனை குத்திட்டான். 3 பேரும் இறந்துட்டாங்க. அப்போ இந்த ஐஸ் அந்த அளவுக்கு பாரதூரமான ஒன்றாக இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனா நீங்கள் உங்களது பிள்ளையை குர்ஆனை வாசிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் தூண்டுங்கள், அதை கண்காணியுங்கள். வாசிக்கிறார்களா என்பதை நீங்கள் கண்காணியுங்கள். கொஞ்ச நாளைக்கு அவர்கள் தொடர்ச்சியாக வாசித்தால் அவர்கள் பீடி சிகரெட்டின் பக்கம் போக மாட்டார்கள், போதை வஸ்துக்களின் பக்கம் போக மாட்டார்கள். ஏன்? பாவம் செய்கின்ற தீமை செய்கின்ற பிள்ளைகளின் பக்கம் போக மாட்டார்கள். நல்லவர்களோடு மட்டும் அந்த பிள்ளைகள் பழகுவார்கள். தஹஜ்ஜுது தொழுவார்கள், ஐங்கால தொழுகை தொழுவார்கள், ஜமாத்து தொழுகையை கடைபிடிப்பார்கள். இப்படியான ஒரு நல்ல பண்பாடு உள்ள பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். அப்படியான அந்த வழிகாட்டலை தொடங்கி வைப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இந்த ரமதான் இருக்கின்றது. வீட்டிலே ஆளுக்கு ஒரு மொபைல் இருப்பதை பார்க்கின்றோம். சில நேரத்துல வாப்பாவுக்கு 2 அல்லது 3 மொபைல் இருக்கும், உமாவுக்கு 2 மொபைல் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து மகன் வரும்போது வாப்பா கொண்டு உமா கொண்டு வந்து கொடுப்பார். ஏற்கனவே அவர்களுக்கு பாதிக்கக்கூடிய பழையதும் இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு மொபைல் போன்கள் சர்வசாதாரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆக குறைந்தது வீட்டுல உமாக்கு வாப்பாக்கு பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு மொபைல் இருப்பது பார்க்கணும். அதுல பட்டன் போன் பாவிக்க மாட்டாங்க, ஸ்மார்ட் போன் தான் பாவிப்பாங்க. ஆனா இந்த குர்ஆன் இருக்கின்றது அல்லவா, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கின்றது அல்லவா, இந்த ஸ்மார்ட் போனுடைய விலை அல்ல, ஒரு பட்டன் போனுடைய விலை 5000 ரூபாய் கூட கிடையாது. அதை விட குறைவான ஒரு பட்டன் போனுடைய விலையை விட குறைவானதுதான் ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்புடைய விலை. வீட்டுல தாயும் தந்தையும் 5 பிள்ளைகள் இருக்கிறார்களா, 7 குர்ஆன் வாங்குங்கள். வீட்டுக்கு ஒரு குர்ஆன் அல்ல, ஆளுக்கு ஒரு குர்ஆன். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு குர்ஆன் இருக்க வேண்டும், குர்ஆன் மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரவருடைய குர்ஆனிலே வாசிக்க தூண்ட வேண்டும். அப்படி நீங்கள் தொடங்கி வைத்தீர்களாயிருந்தால் உங்களுடைய வீடு அல் குர்ஆனை சங்கைப்படுத்துகின்ற வீடாக ஆகிவிடும், அல் குர்ஆனை படிக்கின்ற வீடாக ஆகிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு இந்த ரமலான் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதனால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்குவதற்கு இந்த மாதத்தை தெரிவு செய்தார். 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான்,
ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் தஆலா இந்த சங்கையான மாதத்தில் தான் நேர் வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆனை அருளியதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்படியான சங்கையான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே ஒரு சிறப்பான நாளை வைத்திருக்கின்றான். அதுதான் லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கைரும் மின் அல்பி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். 1000 மாதம்டா அதை வருடமாக பிரித்து பார்த்தால் 83 வருடங்களும் 4 மாதங்கள். 83 வருடங்களும் 4 மாதங்கள் கொண்ட இந்த 1000 மாதங்களுக்கு சமமானது அல்ல, 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் அந்த இரவு. ஒரு இரவு என்று சொன்னா மாலையில நோன்பு திறந்து இஷாவுடைய நேரம் தொடங்கினால் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உள்ள அந்த குறுகிய நேரம், சரியாக 12 மணி நேரம் கூட இல்லை, சுமார் 9 மணி நேரம். இந்த நேரம் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட சிறப்பான அந்த இரவை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமா என்றால் 20ஆம் நோன்புக்கும் 30 அல்லது 29ஆம் நோன்புக்கும் இடையில் தான் அந்த இரவு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள் கடைசி 10 ஒற்றையான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இரவிலே அதிக நன்மை செய்வதற்கு நாம் இப்பொழுதே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த 20ஆம் நோன்பு வந்துவிட்டால் நாம் நம்முடைய வேலை வெட்டிகளை இப்பொழுதிருந்தே நாம் சுருக்கி கொண்டு அந்த 20க்கும் 30க்கும் இடப்பட்ட அந்த 9 அல்லது 10 நாட்களிலே நான் உலக காரியங்களில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்திலே என்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்து இஸ்திக்பார் செய்வதிலே என்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுவதிலே அதனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதிலே என்னை நாம் அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஒரு வீட்டுல திருமணம் வந்துட்டா திருமணம் நடக்க போவது இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்கு பின்னால, ஆனா 1 மாதத்துக்கு முன்னாலே தயாராகிடுவாங்க. அதுக்கு என்னென்ன வேலை வெட்டிகளோ அது எல்லாத்துக்கும் தயாராகிடுவாங்க. நிகழ்ச்சி என்ன? ஒரு அரை மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சி, அவ்வளவுதான் நிக்காக. அந்த நிகழ்ச்சிக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே தயாராகிடுவாங்க. அதே மாதிரியாக லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவு இருக்கின்றதே, அந்த 20க்கு பின்னால் தான் கிடைக்க போகிறது. ஆனா இப்பொழுதிருந்தே நாம் திட்டமிட வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், வேலை வெட்டிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், தொழில்களை அந்த 20 வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக செய்து பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக் கொண்டிருந்து விட்டு 20க்கு பின்னால் நாம் கூடுதலாக ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் எந்த அளவுக்கு தம்மை தயார்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் 20ஆம் நோன்பை நோற்றவர்களாக பள்ளிவாசலுக்கு படுக்கை விரிப்போடு வந்து விடுவார்கள். வந்து அப்படியே தங்கிடுவாங்க. அதுக்குத்தான் சொல்ல இஅ்திகாஃப், பள்ளிவாசலில் தரித்து நித்தல். அந்த இஅ்திகாஃப் 20ஆம் நோன்பை நோற்றவர்களாக பள்ளிவாசலுக்கு வந்து இரவு பகலாக பள்ளிவாசல்லையே தங்கிடுவார்கள். தனக்கென்று முன்பக்கமாக ஒரு கூடாரம் அமைத்துக் கொள்வார்கள். அந்த கூடாரத்துக்குள்ளேயே கூடுதலாக இருப்பார்கள். அப்படி இருந்து அவர்கள் வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். அப்படியானால் நாம் என்ன செய்யலாம்? நம்மில் யாருக்காவது அப்படி பள்ளிவாசல்லே வந்து நிற்பதற்கு தரிப்பதற்கு வசதி வாய்ப்பு இருந்தால் வந்து நிற்கலாம், அது நல்ல விஷயம். அப்படியும் இல்லை என்றாலும் கூட ஆக குறைந்தது இஷாவுடைய தொழுகை, அதாவது கியாமுல் லைலுக்காக வருகின்ற நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்குமாவது பள்ளிவாசல்லே தங்கி இருந்து இபாதத்துக்கள் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானை இதற்கு முன்னால் இருந்த ரமலான்களை விட வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதனால் நமக்கு ரமலான் இருக்கின்றது. இந்த ரமலானிலே நமக்கு இருக்கின்ற சிறப்பு என்ன? அதாவது உணவு, சாப்பாடு, கஞ்சி இது அல்ல.
இது நம்முடைய நோன்பு திறப்பதற்கான சாதனங்கள் மட்டும்தான் இது. ஆனா ரமலானிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன்பாடுகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இவைகளை எல்லாம் எந்த அளவுக்கு நாம் அதிகமாக செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவு நாம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்லே இஅ்திகாஃப் இருப்பதற்காக வருவார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து நிறைய சஹாபாக்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அப்படி இல்லை என்றாலும் கூட, இஅ்திகாஃப் இருக்காத சஹாபாக்களா இருந்தாலும் கூட, அவர்கள் இஷாவுடைய நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் சஹருடைய நேரத்துக்கு வீட்டுக்கு செல்கின்ற வரைக்கும் அவர்கள் பள்ளிவாசல்லேயே தங்கி இருப்பார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே சஹாபாக்கள் கடைபிடித்த ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அதனால நமக்கு இந்த மஸ்ஜித் இருக்கின்றதே, மஸ்ஜிது நமக்கு இபாதத்துகளுக்கு ஆர்வமூட்டக்கூடிய முக்கியமான ஒரு களமாகத்தான் இந்த பள்ளிவாசல் இருக்கின்றது என்பதனால நாம் இதனை எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கடைசி பத்திலே லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை நான் அடைந்து கொள்கின்ற முயற்சியிலே ஈடுபடும் போது நான் ஓடுவதற்கு எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு மிக நீளமான ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ ஒரு சிறிய துஆ. அந்த துஆ எந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது என்று சொன்னா, அதனை அரபு மொழி தெரியாதவர்களும் கூட அவசரமாக பாடப்பட்டுக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறிய துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்குமாறு, திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால இந்த துஆவை நாம் பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். இது கடைசி பத்தில் மட்டுமல்ல, எப்போதும் இந்த துஆவை கேட்கலாம். ஆனா விசேஷமாக ரமலான் 20க்கும் கடைசி நோன்புக்கும் இடைப்பட்ட அந்த காலங்களிலே இந்த துஆவை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே நீ மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்வே நீ மன்னிக்கும் தன்மையுடையவன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்கும் தன்மையுடையவன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பதை விரும்புகின்றவன். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனையை ஒருவர் ஓடும் போதோ அவருடைய உள்ளத்தளவிலே அவரிடத்தில் எந்த விதமான பாவங்களும் இருக்கக்கூடாது. அதாவது அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சிந்தனை அளவிலேயோ அவருடைய உள்ளத்தளவிலேயோ எந்த பாவமும் இல்லாத ஒரு நிலைமையில் தான் இந்த வார்த்தையை நாம் முடிய வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த மஜ்லிஸ் இருக்கின்றதே, இது மலாய்க்காமார்கள் கூடுகின்ற மஜ்லிஸ். அதாவது எந்த மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்படுகின்றதோ அந்த மஜ்லிஸிலே மலாய்க்காமார்கள் கூடி நிற்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வமஜ்தமா கௌம் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ ஹஃபத்துல் மலாயிகா வ கஷியத்துஹுர் ரஹ்மா வ ذكرஹுல்லாஹு ஃபீமன் இந்தா. இப்படியான சபையிலே அமர்கின்றவர்களுக்கு 4 வகையான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து அவருடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக அவருடைய வேதத்தையும் படித்துக் கொண்டு இருப்பார்களாயிருந்தால் அவர்களுக்கு, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகின்றது. அந்த சபையை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கின்றது. அந்த சபையை மலாய்க்காமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள். அந்த சபையை பற்றி அல்லாஹ் தன்னோடு இருக்கின்ற மலக்குகளை பார்த்து சொல்கிறான், பிரஸ்தாபித்து மகிழ்ச்சியாக
சந்தோஷமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பார்த்தீர்களா என்னுடைய அடியார்கள் என்னை நினைவு கூறுவதற்காக, என்னுடைய தீனை படிப்பதற்காக ஒரு சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி பெருமைப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போது இருக்கின்ற இந்த சபைக்கு அந்த மகிமை இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இந்த சபையை விட்டும் நாம் பிரிந்து செல்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய இந்த நோன்பையும் இந்த ரமலான் முடிகின்ற வரைக்கும் உள்ள அத்தனை நோன்பையும் அங்கீகரிப்பதோடு ரமலானிலே நாம் செய்கின்ற எல்லா வகையான நன்மையான காரியங்களையும் அவன் ஏற்றுக்கொள்வானாக. அது மட்டுமல்ல, எந்த ஒரு பாவத்திலிருந்தும் நாம் தொடர்ச்சியாக அந்த பாவத்திலே ஈடுபடாமல் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் மீது அருள் புரிவானாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.